எஸ்-ஃபோகஸ் புரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வழங்கும் குப்பத்து ராஜா பார்த்திபன் மற்றும் ஜி பிரகாஷின் அற்புதமான நடிப்பில் இன்று முதல் ட்ரெய்லர் வெளியீடு. யாரோ உரையாடும் போதும் நீ இன்றே பார்க்கிறேன் வீட்டில் உன்னை பொம்மையாக்கி என் கைகள் கோர்க்கிறேன். அந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற கேப்டன் மார்வல் படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்கோம். அது வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. ஹாய், சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் வந்து என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் லாஸ்ட் நம்ம எதிர்பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல். இந்த படத்தோட டீசர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அடுத்ததா அவர் வந்து என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா SK14. இந்த படத்தை டைரக்ட் பண்றது ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா சிவகார்த்திகேயன் வந்து AR ரகுமான் வந்து மியூசிக் பண்றாரு. இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா தான் இருக்க போகுது. அதனால இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடி சீக்கிரத்தில் இந்த படம் ஷூட்டிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அடுத்ததா சிவகார்த்திகேயன் வந்து எந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா SK15. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா இரும்புத்திரை அந்த படத்தோட டைரக்டர் PS மித்ரன் வந்து டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் SK16 வந்து அபிஷியலா சிவகார்த்திகேயன் வந்து எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போறாரு, அதை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க சொல்லிட்டு ஃபுல்லா அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை வந்து ஆங்கரா இருக்கிறது ஓகே, இவனை வந்து ஒரு ஹீரோவை மாத்தலாம் சொல்லிட்டு மெரினா படத்துல பாண்டிராஜ் சார் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் வந்து KD பில்லா கில்லாடிறாங்க அந்த படத்து மூலமா வந்து இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஹீரோவை இவர் வந்து ஒரு காமெடி நல்லா செம்மையா பண்ணுவான், அதையும் தாண்டி ஒரு சென்டிமெண்டான ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லிட்டு KD பில்லா கில்லாடிறாங்கால வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அவரோட சேர்ந்து இப்போ மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண போறாங்க சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து ஜி தமிழ்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு பாண்டிராஜ் சார். அப்போ வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வேற லெவலில் போயிட்டாரு. அவர் ஓகே சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு பாண்டிராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகி 2 பேரும் ஒர்க் பண்ண போறாங்க. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிராஜ் சார் வந்து டைரக்ட் பண்ண போறாரு, எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கல்ல. இந்த படம் வந்து கண்டிப்பா பாண்டிராஜ் சார் அப்படினாலே வந்து ஒரு காமெடி வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அதையும் தாண்டி அந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு எமோஷனல் அந்த சென்டிமெண்டான சீன் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் காமெடி வந்து சொல்லவே தேவையில்லை. இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அது போக இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் சூரி இவங்க காம்போ வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக NT4U சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.